ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் உபாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கும் தேசம். பிரியமானவர்களே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை விசாரிக்கிறவர். அவர் நம்மை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறோம். நம்முடைய வாழ்வில் நாம் அநேகரால் கைவிடப்பட்டிருப்போம். நண்பர்கள் நம்மை ஏமாற்றியிருப்பார்கள், துரோகிகளாய் இருந்திருப்பார்கள், அல்லது நம்முடைய வீட்டார் நமக்கு சத்துருக்களாய் இருந்திருப்பார்கள். நம்மை விசாரிக்க ஒருவரும் இல்லாமல் இருந்திருப்பார்கள். Sometimes we are all neglected by our beloveds. நமக்கு பிரியமானவர்களாலே நாம் ஒதுக்கப்பட்டிருக்கலாம், தள்ளப்பட்டிருக்கலாம், வேதனை அடைந்திருக்கலாம். என்னை விசாரிக்க ஒருவர் இல்லை என்று நாம் ஏக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் நம்மை விசாரிக்கிற ஒருவர் இருக்கிறார் என்கிறதை இந்த வேத பகுதி நமக்கு சொல்லுகிறது. எப்படி விசாரிக்கிறாராம்? வருஷத்தின் ஆரம்பம் முதல் முடிவு வரை கர்த்தருடைய கண்கள் நம்மேல் நோக்கமாயிருக்கிறது. நம்மை விசாரிக்கிறது மாத்திரமல்ல, He always, the Lord God always watches. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எப்போதும் நம்மை கவனிக்கிறார். நாம் சோர்ந்து போகும் பொழுது நம்மை கவனிக்கிறார், நம்மை தூக்கி விடுகிறார், நம்மை ஆறுதல் படுத்துகிறார், நம்மை தேற்றுகிறார். ஒரு சமயம் ஒரு குடும்பத்திற்கு ஜெபிக்க போயிருந்த பொழுது அந்த குடும்பத்தார், அதிலிருந்து அந்த சகோதரி இப்படியாக சொன்னார். என் வீட்டுக்காரருக்கு, அவங்க வீட்டுக்கு பக்கத்துல தான் உட்கார்ந்துருக்காரு, அவங்க சொல்றாங்க, இவருக்கு ஏதாவது ஒன்று உடம்பு சரியில்லை, ஜுரம், சளி அப்படின்னா உடனே நான் கஷாயம் வச்சு கொடுக்குறேன், விசாரிக்கிறேன், என்ன ஏதுன்னு கேட்குறேன், உடனே அவருக்கு தேவையான பணிவிடைகளை செய்கிறேன். ஆனால் இவர் பாருங்க, எனக்கு ஜுரம் அடிச்சுன்னா தொட்டு கூட பார்த்து ஜுரம் அடிக்குதுன்னு கூட கேட்க மாட்டார். அவர் பாட்டில் ஒரு வேலையை பார்த்து போவார். அப்படி என்று ஒரு பெரிய பிராதை வைத்தார்கள். ஆனால் அந்த மனிதன் அந்த குற்றச்சாட்டுக்கு தகுதியானவர் அல்ல. ஏன்னா அவர் ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து வேலை செய்கிற மனிதன். அவருக்கு நிறைய தொழிலாளர்கள் இருக்கிறார்கள். அரசாங்க கான்ட்ராக்ட் அவர் எடுத்து செய்யும் பொழுது நிறைய தொழிலாளர்கள் அவருக்கு கீழே சூப்பர்வைசர்ஸ், இன்ஜினியர்ஸ் அப்படிலாம் இருக்காங்க. இவர் தான் ஓனர். அப்போ இவர் காலையில் எழும்பி, தூங்க வர்றது லேட்டாக தான் வருவார், வேகமாக எழும்பி அவர் வேலையை பார்க்க போகணும். இதுக்கிடையில் மனைவி அப்படியே உட்கார்ந்துருந்ததுன்னா அந்த மனைவிகிட்ட போய் விசாரிச்சா உடனே மனைவி என்ன சொல்லும்? நீங்கள் உட்காருங்க, எனக்கு ஜுரம் அடிக்குது, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா அன்னைக்கு பிஸ்னஸ் அவருக்கு ஒன்றும் இல்லாமல் போயிடும். அன்னைக்கு பெரிய நஷ்டம் அவருக்கு உண்டாயிரும். ஏன்னா அவர் போய் பார்க்கல, சைட்டுக்கு போல, அங்கே எத்தனை லோடு வந்துச்சுன்னு தெரியாது, சூப்பர்வைசர் கொடுக்கறது தான் கணக்கு. அப்போ ஒரு ஓனர் வராரு, அவர் பார்க்குறாரு, ஏன்னா அப்போ தான் லாபம் கிடைக்கும், இல்லைன்னா லாபம் கிடைக்கும். ஸோ அவரு என்ன ஏதுன்னு கேட்டு போயிட்டு ஃபோன் பண்ணி விசாரிப்பார். இதை நம்ம சொல்லவே இல்லை. அப்போ என்னன்னா, ஒரு புருஷனோ ஒரு மனைவியோ சூழ்நிலையை அறிந்து நாம் நடந்து கொள்ள வேண்டும். ஆனால் கர்த்தர் அப்படி இல்லை, நம்மை விசாரிக்கிறார். நம்ம எப்பொழுதுமே நம்ம கூட இருந்து நம்மை அழகாய் நடத்துவான். நம் கண்ணீரோடு, வேதனையோடு, கவலையோடு இருக்கும் பொழுது நம்மை ஆறுதல் படுத்துகிறதை காண முடியும், தேற்றுகிறதை காண முடியும்.
நம்ம கூட அன்பாய் இருக்கிறத காண முடியும். பரத வேதம் சொல்கிறது அவருடைய கண்கள் நம்ம மேல நோக்கமாய் இருக்கான். எப்ப? ஆரம்பம் முதல், வருஷத்தின் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரையிலும் அவருடைய கண்கள் நோக்கமாய் இருக்கிறதா. எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. அவர் நம்மளை பார்த்து கவனித்து நம்மை விசாரித்து நம்மை பாதுகாக்கும்படி நம்ம மேல கண்ணோக்கமாய் இருக்கிறார். ஒருவேளை நீங்க கேட்கலாம், ஆண்டவருடைய கண்கள் என்ன மட்டும்தான் பார்க்குமா அப்படின்னு கேட்கலாம். ஆண்டவருடைய கண்கள், அவர் ஆண்டவர், அவர் சர்வ வல்லமையுள்ளவர், ஆல்மைட்டி, ஒம்னிபொட்டன்ஸ், அவர் எங்கும் நிறைந்திருக்கிற கர்த்தர். அப்போ அவர் பார்க்கறதுல, அவர் கடவுளாய் இருப்பதனால நம்மை பார்க்க அவரால் முடியும், அவர் விசாரிக்க அவரால் முடியும். அதுக்கு ஆயிரக்கணக்கான தூதர்கள் வேற இருக்கிறார். அவர்களும் நம்மை கவனித்து கொண்டு அவருக்கு சொல்லுவார்கள். இப்ப நம்முடைய வாழ்க்கையில எல்லாராலும் கைவிடப்பட்டு சோர்ந்து போய், என்னை யாரும் விசாரிக்கல, என்னை யாரும் கவனிக்கல, என்னை யாரும் என்னன்னு கூட கேட்கல, என்னை யாரும் சாப்பிட்டியான்னு கேட்கல அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் இருக்கு. ஆனா அந்த கூட்டத்தினுடைய டேபிள்ல பார்த்தீங்கன்னா, அவங்க சாப்பிடுவதற்கு தேவையான பொருட்கள் எல்லாம் அந்த டேபிள் இருக்கும். அதெல்லாம் அந்த பொருள் எல்லாம் அதுல இருக்கும், குறைவில்லாமல் இருக்கும். பையன் வருவான், பையன் வர்ற நேரத்தில் அவன் போட்டு சாப்பிட்டு போவான். ஏன்னா ஐடி ஃபீல்டில் வேலை செய்து எப்போ வருவான்னு தெரியாது, ஷிஃப்ட் பேசிஸில் வருவான். புருஷன் வருவார், அவர் என்ன பெரிய பிஸ்னஸ் மேனாக இருந்தால் அவர் வந்து சாப்பிட்டுட்டு அவர் போயிடுவார். இந்த வீட்டில் சும்மா உட்காந்து இருக்கிற மனைவி தான் என்ன விசாரிக்கல அப்படின்னு எல்லாத்தையும் வச்சு நம்ம பேர் வச்சிருக்கோம். அதாவது சண்டைக்காரி, இதெல்லாம் சண்டைக்காரி. வேதத்தில் அப்படிதான் இருக்கு. வீடு நிறைய நன்மை இருந்தாலும் அதுங்களுக்கு அதில் திருப்தி இல்லை. ஆனால் சில ஏழைகளை பாருங்க, வீட்டுக்காரரு நல்லா குடிச்சிட்டு வருவார். அதனால அங்க வரும்பொழுதே மனைவி காத்திருப்பான். ஒருவேளை சோறு இருக்காது. அன்னைக்கு சமைக்க இருந்த அன்னைக்கு அந்த நாள் காசு கொடுத்தாதான் அடுத்த நாள் சாப்பிட முடியும். ஆனா அந்த அதையும் குடிச்சிட்டு வந்துடுவான். அந்த மனைவி என்ன பண்ணுவான் தெரியுமா? அந்த ஆளை கூப்பிட்டு உட்கார வச்சு இருக்கிற கஞ்சோ என்ன இருக்கோ அதை கொஞ்சம் ஊற்றி, ரசம் என்னமோ ஊற்றி கொடுத்து சாப்பிட்டு படியான்வான். அதால் சாப்பிட்றானோ சாப்பிடலையோ, அவனை கொஞ்சமாவது சாப்பிட்டுட்டு அவனுடைய ஹெல்த் கெட்டு போகக்கூடாதுன்னு படுக்க வைப்பான். ஆனா அவ யோசிக்க மாட்டா, என் வீட்டுக்காரர் இப்படி குடிச்சிட்டு வந்திருக்காரு, அவர் என்ன விசாரிக்கலே அப்படிலாம் யோசிக்க மாட்டான். அந்த ஏழை குடும்பத்துல ஒரு வாய் சாப்பாடு இருந்தாலும் எல்லாரும் அதை சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் அந்த மகிழ்ச்சி இருக்கும். ஏன்னா நமக்குள்ளே நம்மை நாமே விசாரித்து கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கிறது. ஆனால் அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் என்னன்னா, எல்லாம் இருக்கும், அவர் என்னை கேட்கல, அந்த அம்மா என் வீட்டு மனைவி என்னை கேட்கல, என் மனைவி அதை கேட்கல, என் மனைவி இதை கேட்கல. இப்ப குடிகாரர்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஆலயத்துக்குள்ள வரும்பொழுது பார்த்தீங்கன்னா, அந்த குடும்பம் பரலோகமாய் திகழும். ஏன்னா அவர் குடிக்கிறது இல்லை, அந்த பணத்தை வீட்டில் கொடுக்குறாரு. அந்த அம்மா 50 ரூபாயில குடும்பம் நடத்தினது, 100 ரூபாயில குடும்பம் நடத்தினது. 50 ரூபாய் இருந்தா போதும், அன்னைக்கு அது ஓட்டிடும், அடுத்த நாள் அது சமாளிச்சிடும். இப்ப அவரு வாங்குற 500 ரூபாயை கொண்டு வந்து கையில கொடுக்குறாரு. இந்த அம்மா 50 ரூபாயில குடும்பம் நடத்தினது இப்ப அது என்ன பண்ணும் தெரியுமா? 200 ரூபாய் எடுத்துக்கிட்டு சாப்பாட்டுக்கு எடுத்துக்கிட்டாலும் மீதி 300 ரூபாய் சேவிங்ஸ்ல போடும். அப்படி போட்டு 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 ஒரு குடிசை வீட்டில் இருந்தாங்கன்னா அந்த குடிசைய ஷீட்டா மாத்துவாங்க, ஷீட்டை மாடியா மாத்துவாங்க.
ஏதோ ஒரு சேவிங்ஸில் போட்டு எடுத்து அதை அப்படியே அவங்க டெவலப் ஆக ஆரம்பிச்சிடும். உடனே ஊரில் உள்ளவங்கலாம் சொல்லுவான், என்ன தெரியுமா சொல்லுவா, சர்ச்சுக்கு போனாங்க, ஏதோ பணம் கொடுத்துருக்காங்க போல, அதான் கடகடன் டெவலப் ஆகுது அப்படின்னு. அப்படி இல்லை, அவர் நம்மை விசாரிக்கிறார். இதுவரை நம்ம யாரும் விசாரிக்கல. ஆனா கர்த்தர் இப்பொழுது நம்மையும் நம்முடைய குடும்பத்தை விசாரிக்கிறார். ஏன்னா அவருடைய சேற்றின் நிழல வந்துட்டோம்ல, அவருடைய பாதுகாப்புக்குள்ள வந்துட்டோம்ல, அவர் நம்மை விசாரிக்கிறார். அப்ப நம்ம உயர்த்துவார், நம்மை மேன்மைப்படுத்துவார். நம்முடைய வாழ்க்கை தரம் உயர்த்தப்படும், நம்முடைய வாழ்க்கை தரத்தினுடைய மேன்மை உண்டாகும். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும் போது அப்படிதான் ஆசீர்வதிப்பார், குறைவுகள் அழகா மாற்றுவார். நீங்க திரும்பி பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின்பு நீங்க நடந்து வந்த பாதையை திரும்பி பாருங்க, ஸ்டெப் ஸ்டெப்பா ஆண்டவர் உயர்த்தி இருப்பார். இதுதான் கர்த்தர். அதனால பிரியமானவர்களே, உங்களை அவர் விசாரிக்கிறார். உங்க மேல அவருடைய கண் உங்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. சோர்ந்து போகாதீங்க. உங்களை யார் விசாரிக்கலாம்னு பரவாயில்ல, சர்வ வல்லமை உடையவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை விசாரிக்கிறார். நீங்கள் ஒன்றிலும் குறைபட்டவர்கள் அல்ல, இன்னும் மேன்மை அடைவீர்கள், உயர்த்தப்படுவீர்கள், கனப்படுத்தப்படுவீர்கள். ஆமென், ஆமென்.